உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு. எப்பயுமே இந்த புதுசாக வர்றவங்கள எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார். என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்ணுறாங்க. ஏதாவது கமெண்டில் ஏதாவது போடுறாங்க. ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க. அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனலில். இன்று புத்தாண்டு 2025 நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது? மலர் செண்டுகளை பரிசாக்க போகிறதா, அல்லது பணமழை கொட்ட போகிறதா? யாரெல்லாம் கார் வாங்க போகிறீங்க, யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க? சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார், எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயாக இருக்குது சார். சார் வாட் எவர் மேபி த காஸ், வாட் எவர் மேபி த காஸ், அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே சரியாகும், கவலைப்பட வேண்டாம். அவ்வகையில் 2022 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என 3 பெயர்ச்சிகள் இவ்வருடம். ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி நடக்கிறது, மே மாதம் ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த பெயர்ச்சிகள் என்னெல்லாம் தரப்படும்? ஸோ மிக்ஸ்டாக பொதுவாகவே 2025 ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நமக்கு நல்லா இல்லைனாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று சனி கொடுக்க போகிறார், இல்லை குரு கொடுக்க போகிறார், இல்லை ராகு கேது கொடுக்க போகிறார். எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே, எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே. இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம், ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும். ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள். அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். சார் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். எவ்வளோ நேரம் சார் ஒருத்தனை ஊரை போட்டு அடிப்பீங்க? அதுக்கு முன்னாடிலாம் அஸ்தமசனி இருந்து சாவடிச்சிங்க. அப்புறம் என்னடானா சனி வராரு, குரு வராரு. சார் எனக்கு ஒரு நல்ல கிழமை வராதா சார்? கவலையப்படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கான வருடம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே குரு பகவான் வந்து விட்டார். 5, 7, 9 பார்க்குறார். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை படுது. சார் எனக்கு குழந்தையே வரல சார், ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், என்னென்னமோ ஊச்சா போடுறாங்க, எனக்கு வந்து ஓகேவே ஆக மாட்டேங்குது. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் திருமணம். சில பேர் இருக்காங்க சார், எவ்வளோ வசதி வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைலான லேடி அவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, வாழ்க்கை துணை. சார் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக எடை போடுறோம். ஒரு கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறதுலாம் எல்லா பயிலும் தானே பண்ணுறான், நம்மளும் பண்ணுறோம்னு நினச்சிக்கிறோம். நல்லா புரிஞ்சிங்க, கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம், குழந்தை போன்றவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். அதெல்லாம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் இந்த மேட்ரிமோனி செலெக்ஷன்லாம் சார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறதில்ல, அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த கொஞ்ச நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவியை சார், ஒரு 80,000 ரூபா பணம் இருந்தது சார், ஒரு சீட்டு போட்டு ஏமாந்துட்டா என் ஒய்ஃபு. வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து 80,000 ரூபாய் ஏமாந்துட்டேங்க, என்ன தெரியாமல் பண்ணிட்டேங்க, உங்களுக்கு தெரியாமல் சேர்த்து வச்ச காசு ஏமாந்துட்டேங்கிறா. சார் இங்கே பாருங்கள், நியாயமாக நான் கோவம் தானே பண்ணோம், ஆனால் நான் கோவப்படவே இல்லை. ஏன் சொல்லுங்கள்? கடவுளுக்கு நன்றி சொன்னேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பவ்யமாக என் பொண்டாட்டி என் முன்னாடி நின்று கேட்டா சார், அதே மாதிரியே இப்போவும் கேட்டிருக்காரே, இந்த மகிழ்ச்சிக்கு வளருக்கா சார்? 80,000 போனால் போகுது சார், 8 மாதம் 10,000 சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கையை கட்டிட்டு நிற்க வச்சது இல்லை காடு. அந்த மாதிரி 5, 7, 9 குரு பார்க்கறதுனால மனைவி கூட கான்ட்ரவர்சி சேர மாட்டேங்கிறேன். பாருங்கள், அவங்களே உங்களை தேடி வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும், மாமா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஐ லவ் யூ எல்லாம் நடக்கும். சில முரட்டு லவ் பண்ணுறவங்களாம் இருக்கான். ஸோ குரு பகவான் ஏழை பார்க்கறதுனால சில பேர்லாம் ஃபோனை வச்சான்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ, அந்த ஃபோனே எந்திரிச்சு வெக்கப்பட்டு எந்திரிச்சு போதுண்டா விட்றா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்றோம். அந்த மாதிரிலாம் 9 குரு பார்க்குறாரு. அதிர்ஷ்டங்கள், நான் யூகே போகிறேன் குருஜி, நான் யூஎஸ் போகிறேன், எனக்கு லாட்ரியில் குலுக்கல் முறையில் என் பேர் வரணும். இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறதே குலுக்கல் முறையில் செலெக்ஷன் பண்ணுறான். எந்த லூசு போய் இதை கண்டுபிடிச்சான்னு தெரியல. திறமைக்கும் அறிவுக்கும் மரியாதை கொடுறானா சார்? நம்ம தமிழ்நாட்டை மாதிரி ஒரு உலகம் இருக்கா சார்? தமிழ்நாட்டு மாதிரி ஒரு நாடு இருக்கா? திறமைக்கும் அறிவுக்கும் மதிப்பு கொடுக்குற நாடு நம்ம சவுத் இந்தியா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடானா.
ஸோ அப்படி அறிவுக்கும் திறமைக்கும் அதிர்ஷ்டமும் இப்போ தேவை சார். இப்போ நம்ம கேமராமேன் எடுத்துகிட்டு இருக்காரு, இவருக்கு தெரியாத கதையா 100 கதை வச்சுருக்காரு, எல்லா சினிமாவும் ஏறிட்டார், வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்ன? காரணம் அதிர்ஷ்டம் வரல. ஒரு நாள் அதிர்ஷ்டம் வரும், அன்னைக்கு இவர் மிகப்பெரிய ஆளர் வர. அதே மாதிரி தான் சார், அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு 2025. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10லே சனி, பெரும்புகழ் உண்டாக போகிறது, பிரபலமாக போகிறீர்கள் சார். நான் சாதாரணமாக ஒரு கம்பெனி வச்சுருந்தேன் சார், யார் வந்த ராசின்னு தெரில, நான் இன்னைக்கு உலக புகழ் பெற்றுட்டேன். என்ன தெரியாத ஆளே கிடையாது சார். நம்ம ஊரில் பிரபலமாகிறதுக்கு நிறையா வகைகள் இருக்கு, புரியுதுங்களா இல்லையா? சதாம் ஹுசேன் எவ்வளோ பெரிய பிரபலம் நினச்சி பாருங்க. அவர் என்ன சாதிச்சார்? பெரிய பெரிய தீவிரவாதிகள் கூட இங்கே பிரபலம், பெரிய பெரிய ஆன்மீக குருக்கள் பிரபலம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பிரபலம். பிரபலம் எப்படி ஆகிறோங்கிறது இல்லை, ஆனால் பிரபலமா இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த ஆள்லாம் பிரபலம். அப்போ 10ல் சனி பகவான் வர்றதுனால நான் ஒரு தொழில் பண்ணேன் குருஜி, அந்த தொழில் இவ்வளோ பெரிய லாபத்தை அடையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை பெரிய லாபத்தை அடைந்து விட்டது, இத்தனை பெரிய உயரத்தை அடைந்து விட்டது சார். சில பேர் நல்லா சம்பாதிப்பான் சார், நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் நான் சாதாரண ஒரு தெருவுக்கு போங்க, பெட்டர் மாஸ் கடை பீட்டர்னா எல்லாருக்கும் தெரியும் சார். சொல்லுவான் சார் அவன், இங்கே பேர் என் வீட்டுக்கு அட்ரஸ்லாம் கேட்காத, பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடு, பெட்டர் மாஸ் கடை பீட்டர்னு கேளு, கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாங்க. எவ்வளோ புகழ் சார், ஒரு சாதாரண ஆளுக்கு கிடைச்ச புகழ் உங்களுக்கு கிடைக்கலையே. அப்போது உங்களுக்கு இந்த வருஷம் புகழுக்குரிய வருடம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட போகிறது. புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கெல்லாம் ராஜயோகம் கிடைக்க போகிறது. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு அந்த லவ் விஷயம், அது போய் ஓகே ஆக போகுது. உடனே ஓடி போங்க, லவ்வை சொல்லுங்கள், ஓகே ஆகுங்க, ஹாப்பியாக இருங்க, 100க்கு 100 மார்க். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.